வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க ரவி அங்கே வர்றாரு. அண்ணி, நான் வந்தோடனே படுத்து தூங்கிட்டேன், கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. 2 நிமிஷம் ரவி, தோசை சுடுறேன், உட்காருங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரிங்க அண்ணின்னு உட்கார்றாரு ரவி. அப்போது ரூம்ல இருந்து இதை கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி, ஓ சாப்பிட போறியா, இருக்கு இன்னைக்கு உனக்கு ம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வெளியில வர்றாங்க. மீனா தோசைக்காக மாவை கலக்கிட்டு இருக்க மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க ஸ்ருதி. வாங்க ஸ்ருதி, ரவிக்கு தான் தோசை ஊத்த போறேன், நீங்களும் சாப்பிட்றீங்களான்னு மீனா கேக்குறாங்க. இல்ல மீனா, எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்கிறாங்க. மீனா ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த சைட் டிஷ்ல கொஞ்சம் உப்பள்ளி கொட்டிட்டு நைஸா அங்கிருந்து நழுவிடுறாங்க ஸ்ருதி. மவனே, நீ இன்னைக்கு எப்படி சாப்பிட்றேன்னு நானும் பாத்துடுறேன்டா அப்படின்ற பார்வையோட ஸ்ருதி ஜாலியா ரவியை கிராஸ் பண்ணி ரூமுக்கு போக, இவன் என்ன பண்ணான்னு ரவியும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள மீனா தோசையை ஊத்தி ரவி இந்தாங்கன்னு தட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. தேங்க்ஸ் அண்ணின்னு ரவி சொல்ல, சாப்பிடுங்க, இன்னொன்னு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. இல்ல நீ இதுவே போதும் அண்ணின்னு அவரு சாம்பாரை ஊத்திக்க போறாரு. ஸ்ருதி கதவை பாதியா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மீதி வழியா பார்த்துக்கிட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. ரவி ஆர்வமா ஒரு வாயை புட்டு எடுத்து சாம்பார்ல தொட்டு வாயில வைக்க சந்தோஷமா இருந்த அவரோட முகம் அப்படியே அவ்வுன்னு மாறிடுது. உடனே வேகமா தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. என்னாச்சு ரவி அப்படின்னு மீனா கேட்க, அவரால் தண்ணி குடிக்கிறத விட்டு பதில் கூட சொல்ல முடியல. மறுபடியும் மீனா ரவின்னு கூப்பிட, சட்னியில உப்பு ரொம்ப அதிகமா இருக்கண்ணே அப்படின்னு சொல்ல, இல்லையே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேனே, சரியா தானே இருந்தது, மாமாவும் உங்க அண்ணனும் சாப்பிட்டாங்க, அவங்க எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற மீனா உள்ளங்கையில கொஞ்சத்தை எடுத்து போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு, ஐயோ என்ன இது இவ்வளோ உப்பா இருக்கு, நான் சரியா தானே உப்பு போட்டு சமைச்சேன், எப்படி அதிகமாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ரவி திடீர்னு யோசிக்கிறாரு. ஸ்ருதி தானே இந்த பக்கம் போயிட்டு போனா அப்படின்னு ரூம் பக்கம் திரும்பி பார்க்க ஸ்ருதி கடகடன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அண்ணி, இது யாரு பார்த்த வேலைன்னு எனக்கு தெரியும், நீங்க ஃப்ரீயா விடுங்கன்னுங்கிறாரு ரவி. இல்ல ரவி, நீங்க சரியா சாப்பிடவே இல்லையேன்னு மீனா சொல்ல, இல்ல நீ நான் பிரெட் சாப்பிட்டுக்கிறேன் விடுங்க அப்படின்னு அதுக்கு மேல சாப்பிட முடியாம ரவி எழுந்துக்கிறாரு. ரூம்குள்ள ஒரு பிளேட்ல பிரெட்டும் ஜாமும் வச்சு எடுத்துட்டு வர்றவரு சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு, ஓ நீ இங்க இருக்கியா, சட்னியில உப்பையா போடுற, என்ன பண்றேன் பாரு அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறவரு நேரா வாஷ் பேஷன் கிட்ட போறாரு. அங்க ஹேண்ட் வாஷ்காக வச்சிருந்த சோப்பை எடுத்துட்டு வந்து மேட்டு கடியில வச்சுட்டு அப்படின்னு ஜாலியா போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்ற மாதிரி ஸ்ருதி ரெஸ்ட் ரூமை ஓபன் பண்ணிட்டு வந்து நின்று பார்க்க, இவர் பிரெட்டில் ஜாமை தடவிட்டு இருக்காரு. என்ன பசிக்குதா, தோசை போச்சா, இப்ப பிரெட்டும் ஜாமும் தானே, நல்லா வேணும் உனக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே ஸ்ருதி அடுத்த எட்டை எடுத்து வைக்க செம்மையா வலிக்கி விட்டு அப்படியே மல்லாக்கு விழுந்துடுறாங்க. ரவி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. வலி தாங்க முடியல சுருத்தியால, எந்த தெய்வமே எந்த காலு வலிக்குது அப்படின்னு மலையாளத்துக்கு போயிடுறாங்க. அதுதான் தாய்மொழியோட பவர். ரவியும் அதே தான் சொல்றாரு, அடிப்பட்டாதான் தாய்மொழி வருது போல அப்படின்னு சொல்லிட்டு ஜாம தடவுன பிரெட்டை ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க ஸ்ருதி கஷ்டப்பட்டு எழுந்து நிக்கிறாங்க. பாத்ரூம் கதவை சாத்திட்டு வலியோட மெதுவா நடந்து ஹாலுக்கு வர்றாங்க ஸ்ருதி. அங்க மொத்த கட்டில பெட்டு விரிச்சிட்டு இருக்காரு. மீனா கால்மாட்டில் உட்கார்ந்துருக்காங்க. ஸ்ருதி நடந்து வர்றதை பார்த்துட்டு, ஸ்ருதி என்னாச்சுன்னு மீனா கேட்க, என்ன பலகுறல, வயசான பாட்டி மாதிரி நடந்து வர்றேன்னு முத்து கேட்கிறாரு. வழிக்கு விழுந்துட்டேன் மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும் போதே ரவி வேகமா ஓடி வந்து எட்டி பார்க்குறாரு. கொஞ்சம் தைலம் இருந்தா கொடுங்கன்னு ஸ்ருதி கேட்க, ஏங்க அந்த தைலத்தை எடுங்க அப்படின்னு மீனா உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு சொல்றாங்க. முத்து தைலத்தை எடுக்க போக, எப்படிங்க விழுந்தீங்க அப்படின்னு மீனா கேட்க, நானா விழல, யாராலன்னு எனக்கு தெரியும், அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஸ்ருதி தைலத்தை வாங்கிட்டு மறுபடியும் ரூம் பக்கமா திரும்புறாங்க. அதுவரையிலும் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரவி குடுகுடுன்னு ஓடி போய் பிரெட் இருக்க பிளேட்டு முன்னாடி உட்காந்துக்கிறாரு. ஏங்க இவங்க பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு மீனா கேட்க, என்ன வேலைங்கிறாரு முத்து. ரவி சாப்பிடும்போது சட்னியில ஸ்ருதி உப்பு அள்ளி கொட்டிட்டாங்க, ரவி இவங்களை கீழே விழ வச்சிருக்காரு அப்படின்னு மீனா சுடுசுடுன்னு சொல்ல, ஓ அதுதான் கதையா, என்ன இன்னும் இவங்களுக்குள்ள சண்டை முடியலையாங்கிறாரு முத்து. இல்லைங்க, அன்னைக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது ரவி பாதியிலேயே போயிட்டாருல, அந்த கோவத்துல தான் ஸ்ருதி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அவன் எதுவும் காரணம் இல்லாம பண்ணியிருக்க மாட்டான் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் 2 பேரும் உட்கார்ந்து பேசினா பிரச்சனை முடிஞ்சிருங்க, அதை தான் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க பேசலன்னா என்ன, நாம பேச வைப்போங்கிறாரு முத்து. நான் ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னு முத்து சொல்ல மீனாவும் சரின்னு தலையாட்டுறாங்க.
அடுத்த நாள் காலையில பொழுது அழகா விடியுது. ஹாஸ்பிட்டல்ல மேனேஜர் ஒரு பேக்ல பணத்தை எடுத்து வச்சிட்டு இருக்க. சார் கூப்பிட்டீங்களான்னு சீதா வந்து கேட்க ஆமாமாங்கிறாரு அவரு. கூடவே செக்யூரிட்டியும் வர்றாரு. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, பேங்க்ல போய் கட்டிட்டு வந்துருமா அப்படின்னு அவர் அந்த பேக்கை நீட்ட. இல்லைங்க சார், நான் போகலங்கிறாங்க சீதா. ஏமா இப்படி சொல்ற, நீயே போயிட்டு வந்துருமாங்கிறாரு மேனேஜர். சார், இப்ப நான் பாக்குற வேலையே போனாலும் பரவாயில்ல, பேங்க்குக்கு போய் பணம் கட்டுற வேலையெல்லாம் எனக்கு வேண்டாங்க சார். ஏற்கனவே ஒரு தடவை போய் தான் அன்னைக்கு எனக்கு பெரிய சங்கடம் ஆயிடுச்சு. அதுவே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சீதா சொல்ல, நீ ஏன் பயப்படுறன்னு எனக்கு தெரியுதுமா. ஏதோ அப்ப அந்த மாதிரி நடந்துருச்சு. டெய்லியும் இப்படி நடக்குமா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை போய் பணத்தை கட்டிட்டு வந்திருக்கிற. அன்னைக்கு ஏதோ உனக்கு டைம் சரியில்லை. பரவாயில்ல, ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிடுச்சு இல்லம்மா, போயிட்டு வாமா. உன் ஜாப் தானேம்மா இது, நீ தான் செஞ்சாகணும் அப்படின்னு மேனேஜர் சொல்ல. இல்ல சார், அது வந்துன்னு ரொம்பவே தயங்குறாங்க சீதா. சீதா, ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுன்னு எப்பவுமே பயந்துட்டு இருக்க கூடாதுமா. இனிமே நீ கேர்ஃபுல்லா இருந்தா மட்டும் போதும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ போயிட்டு வாமா அப்படின்னு மேனேஜர் சொல்ல. கொஞ்ச நேரம் தயங்குற சீதா, சரிங்க சார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்க. இந்தாமான்னு பணப்பைய நீட்டுறாரு அவரு. கொடுங்க சார்னு சீதா வாங்கிக்க. கூட போயிட்டு வாப்பான்னு செக்யூரிட்டி அனுப்புறாரு மேனேஜர். வெளியே வர்ற சீதா ஆட்டோ டிரைவர் கிட்ட, அண்ணே ஆட்டோவை எங்கேயுமே ஸ்டாப் பண்ண கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல. சரிம்மா, நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்து விடுறேம்மா. போன தடவை மாதிரி எப்பவும் நடக்காது, வாமான்னு கூட்டிட்டு போறாரு ஆட்டோக்காரர். சீதா அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட திரும்புறவங்க, அண்ணே நீங்க அன்னைக்கு வந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சீதா சொல்ல. அன்னைக்கு கூட நான் வரேன்னு தானேங்க மேடம் சொன்னேன். பாவம், என் மேல இறக்கப்பட்டு நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. இனிமே அப்படி ஆகாதுங்க மேடம், வாங்க போகலாம் அப்படின்னு செக்யூரிட்டி நடக்க, கூடவே சீதாவும் நடக்கிறாங்க. ரோட்ல முத்து ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ சத்யா அங்க வர்றாரு. மாமா அப்படின்னு அவர் கூப்பிட, திரும்புற முத்து, வாடா சத்யா, டீ சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. இல்லை மாமா, நான் சாப்பிட்டு தான் வர்றேன் அப்படின்னு சத்யா சொல்ல. அப்படியா, சரிடா. அத்தை எப்படி இருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு முத்து கேட்க, வந்துட்டாங்க மாமா. சீதா வீட்டுல இருந்து காலையில தான் கூட்டிட்டு வந்தேங்கிறாரு சத்யா. அத்தை உடனே வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம், வீட்டுல ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு முத்து சொல்ல. சரி மாமான்னு தலையாட்டுறாரு சத்யா. மாமா, அப்புறம் நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். சத்யா சொல்ல. எதை பத்தின்னு கேக்குறாரு முத்து. அதான் மாமா, அநியாய வட்டி வாங்கி பாவத்தை சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் அப்படின்னு சத்யா சொல்ல. ஓஹோ அப்படின்னு ஒரு மாதிரியா சத்யாவை பார்த்துட்டு தலையாட்டுறாரு முத்து. நான் என் ஓனர் கிட்ட இந்த வேலை வேணாம் விட்டுடுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டாரு. நீங்க சொன்னதை அப்படியே சொன்னேன். ஒரு நிமிஷம் ஓனரே ஸ்டன் ஆயிட்டாரு மாமா அப்படின்னு சத்யா ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க. சத்யா, பணக்காரங்க பெரிய கார் லோன் எல்லாம் வாங்கும்போது அது பிசினஸ் தான். ஆனா இல்லாதப்பட்டவன் அவன் கஷ்டத்துக்காக கை நீட்டி கடன் வாங்குறான். அடுத்த கொஞ்ச மாசத்துல அந்த கடன் அவன் தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கும். நிம்மதியே இருக்காது. நியாயமான வட்டி போட்டா கடன் வாங்குறவனுக்கும் ஒரு தைரியம் இருக்கும், திரும்ப தேவைப்படுறப்ப தேடி வருவாங்கிறாரு முத்து. கரெக்டு தான் மாமா, நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதை தான் நான் என் ஓனர் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சத்யா சொல்ல. என்ன வேலையை விட்டுட்டியான்னு கேக்குறாரு முத்து. இல்ல மாமா, ஆனா ஒரு நல்லது நடந்தது. ஓனர் இனிமே கந்து வட்டி வேணாம், பணத்தை யாரெல்லாம் திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கடன் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. இனிமே யார் வீட்டுக்கும் ஆள் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு மாமா. ஒரு நல்ல பேங்க் எப்படி கடன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இனிமே ப்ரொஃபஷனலா பண்ணுவேன்னு மாத்திக்கிட்டாரு. ஏற்கனவே கடன் வாங்கினவங்க கிட்டையும் வட்டி கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சத்யா சொல்ல. முத்துவுக்கு அது ஒன்றும் திருப்தியா இல்லை. ஒரு மாதிரியா முறைச்சுக்கிட்டு, அப்ப நான் சொல்லியும் நீ வேலையை விடல, தேவைக்கு வாழ்றதை விட வசதிக்கு வாழ்றது தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. இப்ப தொட்டதுக்கெல்லாம் கடன் வாங்குறோம். எது பண்ணினாலும் அதுல ஒரு நேர்மையும் மனுஷத்தன்மையும் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையில அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. மனசுல பட்டதை சொன்னேன், நீ கிளம்புடா அப்படிங்கிறாரு முத்து. மாமா அப்படின்னு சத்யா முகமெல்லாம் சுருங்கி போய் கூப்பிட. டேய் நீ கிளம்புடாங்கிறாரு முத்து. ரொம்பவே ஆர்வமா இதை சொல்லிட்டு இருந்த சத்யா ஒன்றும் புரியாம முகமெல்லாம் கசங்கி போய் மறுபடியும் ஹெல்மெட் எடுத்து தலையில மாட்டுறாரு. சத்யா அங்கிருந்து கிளம்பிட டக்குன்னு ஒரே மூச்சுல டீயை குடிச்சிட்டு டம்ளரை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காரு முத்து. அப்போ அந்த டேர்னிங்ல ஆட்டோ திரும்ப ஆட்டோக்காரர் எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்துட்டு ஆட்டோவை ஸ்லோ பண்ணிட்டு நிறுத்துறாரு. என்னங்கன்னு நிறுத்துறீங்கன்னு சீதா கேட்க, உங்க மாமா நிக்கிறாருமா
அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல சீதாவும் எட்டி பாக்குறாங்க. முத்து டம்ளரை வச்சுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. சரிண்ணே, அதுக்கு என்ன இப்போ? எதுக்காக ஆட்டோவை நிறுத்துனீங்க? பேங்க்குக்கு போகணுங்கிறாங்க சீதா. அவர்கிட்ட நீங்க பேசணுமான்னு ஆட்டோக்காரர் சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சீதா கடுப்போட சொல்ல, ஒரு நிமிஷமா ஆளை பார்த்துட்டு எப்படி பேசாம போறது அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல, அண்ணே பணம் இருக்கப்ப எங்கேயும் ஸ்டாப் பண்ண வேண்டாம்னே, நீங்க போங்க அப்படின்னு சீதா கொஞ்சம் கோவமா சொல்ல, அவரால் தான் இந்த பிரச்சனையே சரியாச்சுமா, ஒரே நிமிஷமா இதோ வந்துடுறேம்மா அப்படின்னு ஆட்டோக்காரர் இறங்கி போக, அண்ணே ஒரு நிமிஷம்னே அப்படின்னு சீதா வேகமா கூப்பிட ஆட்டோக்காரர் போய்கிட்டே இருக்காரு. என்னண்ணே இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சீதா எரிச்சலா சொல்ல, உங்க மாமா தாமா பணத்தை மீட்டு கொடுத்தாரு, அதுக்காக தான் இவர் நன்றி சொல்ல போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு, பயப்படாதீங்க, நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல, சீதா எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க. முத்து காரோட சைட் டோரை திறந்து பார்த்துட்டு அந்த பக்கமா போக, அதுக்குள்ள ஆட்டோக்காரர் குடுகுடுன்னு ஓடி வராரு. சார் வணக்கம் சார், சார் சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர, முத்து சத்தம் கேட்டு திரும்பி பார்த்துட்டு, வணக்கம்னே எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நீங்க இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னே தெரியலங்க சார் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல, நான் என்னங்க செஞ்சேன் அப்படின்னு முத்து கேட்க, என்னங்க சார்னு ஆட்டோக்காரர் பேசிட்டு இருக்க, இங்க மீனா செம்ம டென்ஷன்ல டைமை பார்த்துட்டு இருக்காங்க. உச்சி கொட்டிட்டு, அண்ணே டைம் வேற ஆயிட்டு இருக்கு, வாங்கண்ணே போய் அவரை கூட்டிட்டு வரலான்னு சீதா சொல்ல, சரி வாங்க போலான்னு செக்யூரிட்டி இறங்குறாரு. ரெண்டு பேரும் இறங்கி வர, நீங்க கடன் வாங்கின ஃபைனான்ஸ்லயும் அதிக வட்டி வாங்க மாட்டாராம், ஏற்கனவே கடன் வாங்கினவங்களுக்கும் வட்டியை குறைச்சிட்டாராம், எல்லாம் நல்ல விதமா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, சீதா அங்க வேகமா வந்து அண்ணே அப்படின்னு கத்த, என்ன சீதா இங்கன்னு கேக்குறாரு முத்து. நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி சீதா வெடுக்குன்னு முகத்தை திருப்பி, அண்ணே டைம் ஆயிட்டு இருக்குண்ணே, தேவையில்லாம இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் மேனேஜருக்கு நான் தான் பதில் சொல்லணும், இருங்க நான் இப்பவே கால் பண்றேன் அப்படின்னு சீதா சிடுசிடுன்னு பேசிட்டு போன் எடுக்கிறாங்க. இருமா இருமா ஒரே நிமிஷமா, ஒரே ஒரு நிமிஷமா, அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லதாமா வந்தேன், வேற எதுவும் இல்லம்மா அப்படிங்கிற ஆட்டோக்காரரு, அவர் இல்லைன்னா நான் அன்னைக்கு ஜெயில தாமா இருந்திருப்பேங்கிறாரு. சீதாவுக்கு குழப்பமாயிடுது, என்ன சொல்றீங்கன்னு கேட்க, அண்ணே அதெல்லாம் வேணாம் விடுங்கன்னேங்கிறாரு முத்து. நீங்க இருங்க சார், உண்மையை சொல்லிதானே ஆகணும், இவங்களுக்கு கண்டிப்பா தெரியணுங்க சார் அப்படிங்கிற ஆட்டோக்காரரு, என்னை மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு பணத்தை ஆளை வச்சு பிளான் பண்ணி நான் தாமா திருடுனேன் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாங்க சீதா. ஆட்டோக்காரர் திருடினதை கண்டுபிடிச்சி முத்து வீட்டுக்கு வந்ததும், சார் நானே பணத்தை ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்றேன்னு அவர் ஒத்துக்கிறதையும், நீயே போய் கொடுத்தா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க பரவாயில்லையா அப்படின்னு முத்து கேட்டதையும் சொல்ற அவரு, வேற யாராவதா இருந்திருந்தா என்னைய ஜெயிலில் போட வச்சிருந்திருப்பாங்க, நான் ஜெயிலில் தாமா இருந்திருப்பேன், என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை போலீஸ்ல மாட்ட விடாம உங்களுக்கும் வேலை போகாம நல்லது பண்ணியிருக்காரு, இன்னைக்கு நானும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல, சீதா அரமனசா அப்படியே கசங்கி போய் மாமா முகத்தை பார்க்க, ஐயோ இவர் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு முத்து கொஞ்சம் சங்கடமா நிக்கிறாரு. சீதா முத்துவைய பார்த்துட்டு இருக்க, முத்துவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவங்க அவங்கன்னு மாறி மாறி பாக்குறாரு. உண்மையிலேயே இவரோட மனசு யாருக்குமே வராதுமான ஆட்டோக்காரர் சொல்ல, அண்ணே ஏன்னே முடிஞ்சு போனது எதுக்கு பேசிக்கிட்டு, சீதா நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, பாவம் அவர் ஏதோ கஷ்டத்துல பண்ணிட்டாரு, திருந்தின மனுஷன் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க, இவரை நம்பி நீங்க தாராளமா இவர் கூட வேலைக்கு போலாம், நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத புரியுதா அப்படின்னு முத்து சொல்ல, சீதாவுக்குள்ள என்னென்னமோ மாதிரி இருக்கு. அவங்க ஒரு மாதிரி தயக்கமும் சங்கடமுமா முத்துவை பார்த்துட்டு இருக்க, அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து அட்டன் பண்றவரு, சொல்லுடா இதோ வந்துடுறேன்டா, பக்கத்துல தான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு போனை வச்சுட்டு, சரிண்ணே எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன், நீங்க பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க கிளம்புங்கண்ணே அப்படின்னு முத்து கிளம்பிட, சரிங்க சார் நன்றிங்க சார்னு ஆட்டோக்காரர் திரும்பிடுறாரு. முத்து கார்ல உட்காந்து ஸ்டார்ட் பண்ண, அங்கேயே நிக்கிற சீதா காரை பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. வீட்டில் சத்யா அவங்க அம்மாவுக்கு இந்தாம்மா சுடுதண்ணி குடின்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. மீனா அப்போ அங்கே வர்றாங்க. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, வா மீனா உட்காருங்கிறாங்க அவங்க அம்மா. கையில் கொண்டு வந்த கவரை சத்யா கிட்ட கொடுத்து, இது அம்மாவுக்கு சாப்பிட கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ற மீனா, உடம்பு எப்படிமா இருக்குன்னு கேக்குறாங்க. பரவாயில்லடின்னு சந்திரா சொல்ல, சரியா சாப்பிட்றியா இல்லையான்னு கேக்குறாங்க மீனா. எங்கக்கா குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி 1000 வாட்டி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சத்யா கம்ப்ளைண்ட் பண்றாரு. அம்மா சரியா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, அப்பதானே உடம்பு ஃபுல்லா சரியாகும் அப்படின்னு மீனா சொல்ல, உடம்பு நல்லா இருந்து மட்டும் என்னடி பண்ண முடியும், மனசும் சரியா இருக்கணும்ல,
நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கவா முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மீனாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நீ சீதா வீட்டில் இருக்கும்போது என்னால் அங்கே வந்து பார்க்க முடியல, எதுவும் நினச்சிக்காதமாங்கிறாங்க மீனா. பரவாயில்ல மீனா, ஆனாலும் நீ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே தானே இருந்த. அங்கேயுமே சீதா மாப்பிள்ளை சம்மந்தின்னு 3 பேருமே மாறி மாறி நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் அங்கேயும் இருந்தேன். சீதாவுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு, அதை நினைச்சா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, எனக்கும் உன்னை கூட வச்சு பார்த்துக்கணும்னு ஆசை இருந்ததுமா. ஆனா என்னால தான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பார்த்துக்க முடியல அப்படின்னு மீனா கொஞ்சம் சங்கடமா சொல்ல, உன் வீட்டு சூழ்நிலை பத்தி எனக்கு தெரியாதா மீனா? இல்லைன்னா மாப்பிள்ளைய என்னை எங்கேயும் போக விடாம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பாருல்ல, அது எனக்கு புரியுது. உன் மாமியார் வேற ஆள் பார்த்து பழகிறவங்க, நாம சாதாரண குடும்பம்னு கௌரவம் பாக்குறவங்க. ஆனா சீதா வீட்டுல அப்படி யாருமே நினைக்கலடி அப்படின்னு சந்திரா சொல்ல, பரவாயில்லம்மா, சீதா வீட்டுல உன்னை பாத்துக்கிட்டது, சீதா மாமியார் சீதாவை பாத்துக்கிறது, இதையெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் வீட்டில் என் அத்தைக்கு என் மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா என் புருஷன் எனக்கு ரொம்ப நல்லவரு. அவரு எனக்கு கொடுக்குற அன்பு எல்லாரையும் என்னால சமாளிக்க முடியற அளவுக்கு பாத்துக்குது. என்ன, என் புருஷனுக்கும் சீதா புருஷனுக்கும் தான் ஒத்து வரல. அது எப்ப சரியாகும்னு தான் தெரியல. சீதாவும் தப்பா நினைச்சுக்கிட்டு பேசாம இருக்கா. எப்ப அவ எங்களை புரிஞ்சுக்குவானே தெரியலம்மா அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தமா சொல்ல, கவலைப்படாதடி, சீதா சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்குவா அப்படின்னு அவங்க அம்மா ஆறுதல் சொல்ல, ஆம்பளைங்க தொட்டதுக்கெல்லாம் முறைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் எப்படியோ சண்டை போட்டுக்கிட்டு போறாங்க. ஆனா நாங்க அக்கா தங்கச்சியா இருந்துகிட்டு இப்படி சண்டை போடக்கூடாதுன்னு அவளுக்கு புரியல பாத்தியாமா அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா, மாமா ஏதாவது கோவப்பட்டாராங்கிறாரு சத்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவரு பெரிய மனசோட தான் நடந்துக்கிறாரு. என்கிட்ட தினமும் சொல்லுவாருமா, நான் போய் அருண்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன், எங்க 2 பேருக்கும் இருக்க பிரச்சனையால நீயும் சீதாவும் பேசாம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாருங்கிறாங்க மீனா. அதுதான்மா மாப்பிள்ளையோட குணம், யார் மனசையும் கஷ்டப்படுத்துறவர் இல்ல அவரு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, அவரு மன்னிப்பு கேக்குறேன்னு சொன்னாலும் அவர் மேல எந்த தப்பும் இல்லாம அவர் ஏமா மன்னிப்பு கேட்கணும்? அவரோட பெருந்தன்மையை எனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்க கூடாதுன்னு தான் நான் அவர்கிட்ட அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, 2 பேரும் கல்யாணமாகி புருஷனோட சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள இப்படி ஒரு விரிசல் வந்துருச்சு, எங்க அது பெருசா வளர்ந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னு சந்திரா லைட்டா அழுக ஆரம்பிக்க, அம்மா, அதெல்லாம் எதையும் நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, அவரு சீதாவை பார்த்து பேசுறேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் அவங்க கோபம் குறையட்டும், சீதாவா எப்ப இத புரிஞ்சுக்கிட்டு வர்றாளோ அப்ப நான் அவ கூட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நானும் சீதாவும் வழக்கம் போல பேசி சந்தோஷமா இருக்கணும்னு தாம்மா அவரும் நினைக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா, இப்ப நீ பேச மாட்டேன் அவ பேச மாட்டேன்னு இருந்தா எப்படிக்கா? அவளோட பேசாம இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்ல அப்படின்னு சத்யா கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற மீனா, அது எப்படி எனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும்? தினமும் 1 மணி நேரமாவது போன்ல பேசுவோம். இப்பெல்லாம் எந்த போன் வந்தாலும் சீதாவா இருக்குமான்னு தான் வேகமா போய் எடுக்கிறேன். கனவுல கூட அவ முகம்தாண்டா வருது. தூக்கத்துல இருந்து எழுந்து பாதியில அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சீதாவை பத்தி ரொம்ப வருத்தத்தோட மீனா சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க அம்மா அதை கேட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு என் மேல கோபம் இருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே அவளை ஒதுக்கி வைக்கவே மாட்டேன். நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தாலும் நான் சீதாவை தான் முதல் குழந்தைய நினைப்பேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. சத்யாவும் நிகழ்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு. குழந்தை கோவப்பட்டா அம்மா வெறுத்துற முடியுமா என்ன? அவ ஒரு நாள் என்னை தேடி என்கிட்ட வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மா ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா சீதா பேக்கோட இங்கே தான் வந்திருக்காங்க. மீனா உட்கார்ந்து இருக்கதை பார்த்துட்டு, அக்கா அப்படின்னு அழுதுகிட்டே கூப்பிட, சீதா அப்படின்னு மீனா எழுந்திருக்க, அவங்க அம்மா சத்யா எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க. குழந்தைன்னு சொன்னாலும் சொன்னாங்க மீனா குழந்தை மாதிரியே அழுதுகிட்டு, அக்கா என்னை மன்னிச்சுடுக்கா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சீதா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு மீனாவோட தோல்ல சாஞ்சிக்க, மீனாவும் ஹக் பண்ணி, சீதா அழாத அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சீதா வேகமா அழுதுட்டு இருக்க, அதுவரையிலும் அழுதுட்டு இருந்த அவங்க அம்மா ஆனந்த கண்ணீரோட பாக்குறாங்க. சீதாவை தோல்ல இருந்து நிமித்தி கண்ணை தொடச்சு விட்டு, அழாத சீதா அப்படின்னு மீனா சொல்ல, நான் மறுபடியும் வேலைக்கு சேர்ந்ததுக்கு காரணமே மாமா தான்னு புரிஞ்சுக்கிட்டேன்க்கா அப்படின்னு சீதா சொல்ல, என்ன சீதா சொல்றேன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. ஆமாம்மா,
மாமா தான் அந்த டிரைவர் வீட்டுக்கு போய் அவர் தான் பணத்தை எடுத்திருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் சத்யாவும் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. சத்யா ஸ்பாட்ல இருந்தாரு. ஆனா சீதாவுக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு அவர் குழப்பமா பாத்துட்டு இருக்காரு. ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக திருடிட்டாரு போல இருக்கு. அதுக்காக அவரையும் மாட்டி விடாம அவர் குடும்பத்துக்கும் நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சீதா சொல்ல, அதுதாண்டி மாப்பிள்ளையோட மனசு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் நம்ம மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, என் புருஷனுக்கு மாமாவை பிடிக்கல தான். ஆனா மாமா அப்படி இல்ல, எதையுமே மனசுல வச்சுக்காம ரொம்ப பெருந்தன்மையா நடந்துகிட்டாருக்கா. மாமா எனக்கு எப்போதுமே நல்லதுதான்க்கா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது அவர் சொல்றதே இல்ல. நானே சரியா புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சிட்டாருக்கா. எல்லாத்தையுமே நான் தான்க்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கான்னு மறுபடியும் மீனாவோட கையை எடுத்து வச்சுட்டு அழறாங்க சீதா. ஒரு சின்ன சிரிப்போட அவங்க கண்ணை தொடச்சு விட்டுட்டு, எதுக்கு நீ இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? உன் மாமாவை பத்தி நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே எனக்கு போதும்னு அவங்க கண்ணில் வர்ற கண்ணீரையும் தொடச்சுக்கிறாங்க மீனா. நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் அவர் எப்பவுமே நினைப்பாரு அப்படின்னு மீனா சொல்ல, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. உன்னையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். அவங்க 2 பேர் வேணும்னா சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா நாம இனிமே யாருக்காகவும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சீதா சொல்ல, மீனாவை விட சந்திரா தான் ரொம்பவே சந்தோஷமா பாக்குறாங்க. அப்பாடா, இப்பவாவது நீ மாமாவை புரிஞ்சுக்கிட்டியேங்கிற மாதிரி சத்யா பாக்குறாரு சீதாவை. இனிமே உன் கூட சண்டை போடுறதுக்கும் தைரியம் எனக்கு இல்ல. யார் பேசினாலும் பேசாட்டியும் நீ மட்டும் என் கூட பேசாம இருக்காதக்கா அப்படின்னு சீதா அழுதுகிட்டே சொல்ல, மீனாவும் அழுகையும் சந்தோஷமா ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்காங்க சீதாவை. பாத்தியாம்மா, நான் சொன்னேன்ல சீதாவை பத்தி, இப்ப அவளே புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டா பாருன்ற மாதிரி அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் ஆமாண்டின்ற மாதிரி நிறைவா பாக்குறாங்க. மறுபடியும் சீதாவோட கன்னத்துல வழியிற கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, நான் ஏன் சீதா உங்ககிட்ட பேசாம இருக்க போறேன்? நீ என்னை அடிச்சு விரட்டினா கூட நான் உன்னைதான் தேடி வருவேன். அழாத சீதா அப்படின்னு மீனா சொல்ல, சத்யாவும் அவங்க அம்மாவும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இனிமே நான் எப்பவுமே உங்ககிட்ட கோவமா பேச மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்ல, நீ கோவமா பேசு, சண்டை போடு, திட்டு, உனக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ பேசாம மட்டும் இருந்தா அது என்னால தாங்கிக்கவே முடியாது. நாம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனா அதனால வர்ற வலி எல்லாமே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சந்தோஷமா இருக்கும்போது அந்த கஷ்டம்லாம் தெரியாம போயிடும். ஆனா நீ என்கிட்ட பேசாம இருக்க போய் என்னால தாங்கிக்கவே முடியல சீதா அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா இனிமே சத்தியமா நான் உங்ககிட்ட பேசாம இருக்கவே மாட்டேன்க்கா அப்படின்னு அவசரப்பட்டு சத்தியமெல்லாம் பண்றாங்க சீதா. சத்தியம் பண்றது பெருசு இல்ல, அதை மெயின்டைன் பண்றது தான் பெருசு. மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி அழாத அப்படின்னு மீனா சொல்ல, அப்பாடா அப்படிங்கிறாரு சத்யா. சீதா அவங்க அம்மா கிட்ட வர்றாங்க. ஒரு வழியா அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில வந்த வார் முடிஞ்சிருச்சு. அம்மா இப்ப நீ ஹாப்பி தானேன்னு கேக்குறாரு சத்யா. இதை விட வேற என்னடா எனக்கு சந்தோஷம் இருக்க போகுது? பிள்ளைங்க ஒத்துமையா இருந்தாதான் பெத்தவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இப்பதான் என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சுது அப்படிங்கிற சந்திரா சீதாவோட கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சு விடுறாங்க. சத்யா இப்பவாது உனக்கு அறிவு வந்தது என்ன முதுகுல ஒரு தட்டு தட்டுறாரு. மீனா ஒரு பெரிய நிம்மதியோட முத்துவுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. செட்டில் இருக்க முத்துவோட கார் ரிங்காக, ஒரு நிமிஷம்டான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தள்ளி வர்றாரு. சொல்லு மீனா அப்படின்னு அவர் உற்சாகமா ஆரம்பிக்க, ஏங்க அம்மாவை பார்க்க சீதா வந்திருக்காங்க, இருங்க நான் அவகிட்ட கொடுக்குறேன், நீங்க பேசுங்க அப்படின்னு மீனா நீட்ட. சீதாவுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அவ்வளோ மோசமா பேசிட்டு இப்ப எப்படி பேசுறதுன்னு சங்கடத்தோட போனை வாங்குறவங்க மாமா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சீதா என்னாச்சு, ஏன் அழுவுறாங்கிறாரு முத்து. சீதா வேகமா அழ ஆரம்பிக்க, சீதா என்னாச்சு, முதல்ல அழுவுறத நிறுத்து அப்படின்னு போன்ல அவரு சொல்ல, அழாத சீதா நீங்க மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சீதா அப்பவும் அழுகியோட, என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்களாலதான் எனக்கு வேலை திரும்பவும் கிடைச்சதுன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல, முதல்ல அழுகையை நிறுத்து சீதா, நான் என்ன யாருக்காகவா பண்ணேன்? என் வீட்டு பொண்ணு சீதா நீ. எப்பவும் நீயும் நம்ம குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு முத்து சொல்ல, சீதா அழுதுகிட்டே லைன்ல இருக்காங்க. ஓகே, வெற்றிகரமா மீனா சீதா மோதல் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே இவங்களுக்குள்ள பெருசா எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அணுகுண்டு மாதிரி அருண் அப்பப்ப பிரச்சனையை கிளப்பினாலும் அதை முத்து புஸ்வான மாதிரி ஆக்கிடுவாரு. அதனால அடுத்து என்ன வர போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.